ஜெயகடு சூப்பர்ண்ணா. எப்படி இருக்கீங்க சாமி? நமஸ்காரம். அந்த விஜய் யாத்ரா ஆபரேஷன் சிந்தூருக்கு நீங்க பண்ணதெல்லாம் பார்த்தேன் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல. மாஸ் செம்ம சூப்பரா இருந்தது. என்னால் தான் நேரா கலந்துக்க முடியாது போல இருக்கு. ஆனா எப்படி இருந்தது சாமி? ஓவரால் எல்லாம் நன்னா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க அது சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு டிஃபரன்ஸ் தெரியுறதா? பட 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 படன்னு பேசுறடி. சூப்பர். ஓகே. ஆபரேஷன் சிந்தூர்ல எல்லாம் அந்த பேரணி எல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. எல்லாரும் நல்லா சப்போர்ட்டிவா இருந்தா. அதாவது நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து கலந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ம். ஆல் இலக்கியவாதிகள், கலைஞர்கள், அப்புறம் வந்து அவர் பத்மஸ்ரீ நலினி குப்புசாமி, அந்த மாதிரி நிறைய பேர்லாம் கலந்துட்டா. எழுத்தாளர் சிவசங்கரி, அப்புறம் விஜி சந்தோஷம், முன்னாள் அமைச்சர் அகண்டே, இந்த மாதிரி நிறைய பேர் கலந்துட்டா. ரொம்ப கிராண்டா நடந்தது. சூப்பர் சூப்பர். ஓகே ஃபைன். சரி, என்ன சேஞ்ச் உங்ககிட்ட? ம், எனக்கு ஒன்றும் தெரியலையே, கண்டுபிடிக்க முடியலையே. கண்ணாடி ம், வேணா போட்டுன்னு வரேல? ஓய், கேள்விப்பட்டிருக்கியா நீ என்ன? உத வாங்குவேன். ஆ? சரி, நான் வேணா உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். நீங்க ஆ. இப்ப விஜய் யாத்ரா, திரிரங்க யாத்ராக்கு பேசினதுலேருந்து அதை பார்த்ததுனால தான் எனக்கு ஒரு சேஞ்ச். என்னைக்கு அன்னைக்கு நான் அந்த மீட்டிங்ல பேசுறது, நானும் மேஜர் மதன் குமார் நாங்கெல்லாம் பேசுறோமே அப்படியா? அதுலேதான், அதேதான். அப்ப பேசினதுல இருந்து உன்கிட்ட ஒரு சேஞ்சா? அப்ப நான் என்ன பேசினேன்? S-400 பத்தி பேசினேன், பிரம்மோஸ் பத்தி பேசினேன், எனக்கு பின்னாடி சுதர்சன் S400 தெரியறதா? ஓம் பின்னாடி S-400 எல்லாம் தெரியுது. ஓகே. பெரிய பில்டப் கொடுக்குறேன். நீ தான் சொல்லு. சும்மா ஓவரா சஸ்பென்ஸ் பில்டப் பண்ணாங்க. அப்புறம் கேட்டா வயசாயிட்டு கண்ணாடி போட்டுக்கலன்னு வேற வைக்கிற. சொல்லு, என்ன என்ன நான் பண்ண? நீங்க எனக்கு புரியுதா? சொன்னதுல இருந்து கொஞ்சம் பெருசா கண்ணுக்கு தெரியற மாதிரி நெத்திக்கிட்டுன்னு கீழே குங்குமம் வச்சுட்டு இருக்கேன். நீங்க தானே சொன்னீங்க எல்லாருமே ஆணோ பெண்ணோ நெத்திக்கிட்டுக்கணும் அப்படின்றது. சூப்பரா கண்ணா. ரொம்ப 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 சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். க்ஷேமமா இருக்கணும். இன் ஓகே. ஜெனரல் வந்து இப்போ நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறச்சேவோ இல்ல ஒரு நாங்க சும்மா கிளம்புறோம் அப்படின்னா நெத்திக்கு இட்டுக்கிறதுன்றது ஒரு வழக்கமா இல்ல. அது கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இப்படி இருக்கணும், ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றது நம்மளுக்கு சனாதன தர்மத்துல இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க மெசேஜ் கொடுக்கறதா எங்களுக்கும் ஒரு இம்பாக்ட் ஆகி இதெல்லாம் டெய்லி லைஃப்ல பண்ணணும் அப்படின்றது தோன்றது. உங்களுக்கு வெரி தெரியும். குட்மா. ஆனா உங்களுக்கு நிறைய யூத் ஃபேன்ஸ் இருக்கா? ரியலி? இருக்கா? ரியலி? ரியலி? ஆமா. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு அன்னைக்கு அந்த மெசேஜ் நான் ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட தான் கொடுத்தேன். ஒரு பக்கம் இவ்வளவுதானா இந்த ரேலிக்கு? எவ்வளவு பேர் வந்திருக்கலாம், எப்படி வந்திருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு IPL மேட்சுக்கு எப்படி ஜனங்க வந்து சேர்றா, எவ்வளவு பேர் வரா, அந்த மாதிரி வந்திருக்கலாமேன்னு கூட ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. பட் நீங்கெல்லாம் இவ்வளவு பேர் குளோபல் லெவல்ல யூத்ஸ் வந்து இதுல இன்ஸ்பயர் ஆகி நெத்திக்கிட்டுக்கிறதுன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க பார். அதுவும் நல்லா அழகா நெத்திக்கு சிந்துவம் இட்டுக்கணும்னு வச்சிருக்கீங்க பார். ஐ ஆம் ரியலி ஹாப்பி, ரியலி ஹாப்பி. இந்த ரேலியினுடையதான ஃபுல்ஃபில்மெண்ட், இதுதான் ரியல் விக்டரி. ஆனா திஸ் இஸ் ஒரிஜினல் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இது ஆனா இப்ப பாக்குறேன். ஆமா, நெத்தில அழகா ஜம்முன்னு பெருசா பொட்டு வச்சிருக்க. கரெக்ட் 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 கரெக்ட். ம், ம். அன்னைக்கு அந்த வீடியோல பார்க்கும்போது இது ஒரு இம்பாக்ட். அது தவிர எனக்கு ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸும் இருந்தது சுவாமி. நீங்க இந்த S-400 பத்தி நிறைய பேசியிருந்தேள். அதுல எனக்கு ஒரு என்ன அது சம்பிரதாயத்தோட நீங்கலாம் எதை எப்படி பார்த்தாலும் எப்படி சம்பிரதாயத்தோட ரிலேட் பண்றது எனக்கு அது சொல்றத நார்மலாவே புரிஞ்சுக்க முடியறதில்ல. இதை சம்பிரதாயத்தோட வேற ரிலேட் பண்ணி நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீர்கள்? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். S-400னா என்ன? அதுக்கும் நம்ம சம்பிரதாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், S-400 மிசைல் பத்தி என்னை விட அதிகமா உனக்கு தான் தெரியும் இல்லையா? ரைட்டா? அது இன்னொன்னு, கரெக்ட். நான் ஒண்ணு படிச்சேன் தெரியுமா? S-400 ஒரு சமயத்துல அந்த மிசைலை லான்ச் பண்ணா அதால 300 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸை ட்ராக் பண்ணி அடிக்க முடியுமா? இந்த மாதிரி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் கூகுள் கூட சொல்றது சுவாமின். அது சரி, ஆனா அதுக்கும் சம்பிரதாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? கரெக்ட். சம்பிரதாய இன்ஃபர்மேஷன்ஸை கூகுள்ல இருந்து எடுத்துக்க மாட்டான்றதுல ரொம்ப கிளியரா இருக்கு இல்லையா? குட். அப்ரிஷியேட். சோ, கூகுள் ஆச்சாரியன் இஸ் நாட் ஃபார் ஆச்சாரியன் ஃபார் சம்பிரதாயம். அது ஓகே தானே? கரெக்ட். சூப்பர் சூப்பர். ரைட் ஃபைன். இங்க பாருமா, ரொம்ப
இன்ஃபேக்ட் அன்னைக்கு நல்ல ஒரு எமோஷனல் மூமெண்ட் அது. நம்மலாம் பார்டர்ல போய் சண்டை போடுற அளவுக்கு இல்லை, பட் ஆனா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சியோட அந்த வெட்டரன் இவெல்லாம் வந்திருந்தா, சோல்ஜர்ஸ்லாம் வந்திருந்தா, கர்னல்ஸ் வந்திருந்தா, லெப்டினன்ட்ஸ் வந்திருந்தா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தா. பார்த்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப நான் ஒரு விஷயம் குறிப்பிட்டேன், என்னன்னா அந்த எஸ் அப்படின்றது நம்ம சுதர்சன் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிசைலுக்கு நம்ம சுதர்சன் பேர் வச்சிருக்கோம். ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு சித்திர மாசம், சித்ரா நட்சத்திரம். சித்ரா நட்சத்திரம் பிலாங்ஸ் டு ஹூம்? சுதர்சனர். சித்ரா நட்சத்திரம் பிலாங்ஸ் டு சுதர்சனர். May 10th அன்னைக்கு ஃபார்ச்சுனேட்லி சித்ரா நட்சத்திரம் that we utilized S400 சுதர்சன ஆழ்வான். அதுக்கு முன்னாடி ஆகாஷ், that is very important. நமக்கு மேக் இன் இந்தியால வந்தது நமக்கு ஆகாஷ். இட் இஸ் மோர் பவர்ஃபுல். அதை ரொம்ப முடிச்சு புரிஞ்சுக்கணும். நம்ம S400 பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை மேஜர் மதன்குமார் ரொம்ப கிளாரிட்டியோட நமக்கு கிளாரிஃபை பண்ணினார். நமக்கு ஆகாஷ், ஆகாஷனுடையதான ஒரு செயல்திறன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அன்பிலீவபிள். அதுக்கப்புறம் S400 அப்படின்ற மாதிரி வந்தது. சோ சுதர்சன நட்சத்திரத்தை அன்னைக்கு சுதர்சனர் மூலமாக நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ சுவாமி தேசிகன் எப்படி ஹரப்புர ப்ளோஷகாரன நம்மளோட எனிமீஸ டிஸ்ட்ராய் பண்ணா சுதர்சனர் தான் சொல்லியிருக்காரு. அது அப்ப எழுதி வச்சது இப்ப S400 சுதர்சன் 400க்கு தான் போல இருக்கே. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஹரபுர ப்ளோஷகாரன அங்க சாதிச்சார். இப்போ என்ன அப்படி கேட்டார், சத்ருக்களுடையதான அந்த சிட்டிஸ் ஆர் வாட் எவர் மேபி அந்த இடத்தை டெஸ்ட்ராய் பண்ணது எது? நம்முடையதான மிசைல்ஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் பிரதான யாரும் சுதர்சன வந்தானே, சக்கரத்தாழ் வந்தானே. பாரு, அதுதான் நான் மேலேயே அதுல ஒரு விஷயம் கோட் பண்ணிருந்தேன். நீ பாத்தியா, நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி. ஓ ஆமா, சுதர்சனுக்கு அடுத்து நரசிம்மர். சித்ர சுவாதிமா, சித்ர சுவாதிமா நீ இல்லையா? அப்பதான் நம்மளுக்கு விக்டரி. நாம எல்லாரும் உட்காந்து பாராயணம் பண்ணுங்க, அவருக்கு அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாகவதம் அஹோபில மகாத்மியம் பாராயணம் பண்ணி வண்டிக்கு ஞாபகம். ஆமா, அது என்னாச்சு, இரண்யகசிபு சம்ஹாரத்தை உலகமே கொண்டாடிது. என்ன ஒரு ஆச்சரியம்! இது கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்றதோட இது பெருமாளோட ரெசிப்ரோகேட் பண்றார், நம்மளோட இருக்கார் அப்படின்னு காட்டுறதுதான் இல்ல சுவாமி? அதுதான், இந்த தேசம் என்பது தெய்வீகமானது. இந்த தேசத்தை தெய்வங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. இந்த தேசம் தெய்வங்களிடத்தில் உண்மையான தேசபக்தர்கள் செய்யும் பிரார்த்தனையின் பலத்தினால் வாழுகிறது என்பதை எல்லாம் நிரூபிக்கப்படுது. அதெல்லாம் போட்டோம். இதெல்லாம் அந்த ஏற்கனவே நான் பேசின விஷயம். இதுல நான் பேசாத ஒரு முக்கியமான சட்டில் மேட்டர் ஒண்ணு இருக்கு, தெரியுமா உனக்கு? அன்னைக்கு நீங்க யாத்ரால பேசாதது தவிர இன்னும் நிறைய இருக்கா? எனக்கு அத கேட்டதுக்கே எனக்கு ஆபரேஷன் சிந்தூர் இன் ராமாயணா தெரியுமா உனக்கு? ஆபரேஷன் சிந்தூரும் ராமாயணமா? அதாவது இப்ப கலியுகத்துல நடந்த ஆபரேஷன் சிந்தூரும் திரேதா யுகத்துல நடந்த ராமாயணத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா சுவாமி? ஆமா, ராமாயணத்துல இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் சிந்தூர் நடந்திருக்கு. ராமாயணத்துலயா? எப்படி சுவாமி, கொஞ்சம் சொல்லுங்களே பிளீஸ். இது என்ன ஒரு டிஃபரெண்ட் த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸா இருக்கு. இது இப்படி நான் கேட்டதே இல்லையே. ப்ளீஸ் சொல்லுங்களே. இதுதான் நாம நம்மள சுத்தி நடக்கிற எல்லா ஹாப்பனிங்ஸையும் நம்ம இதிகாச புராணத்தோட சாஸ்திரியமா ரிலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ண. அது ஆனா எப்படி சுவாமி, எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. நீங்க கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்களேன். த்ரில்லர் மூவி டைரக்ட் பண்ற அளவுக்கு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களே. நான் சின்ன பண்ணது சொல்லுங்க சாமி. இல்ல நான் சின்ன என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல இப்படி ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களே, கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்களே ப்ளீஸ் சாமி. சரி சொல்லுடா. ப்ளீஸ் 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 சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நமக்கு மெயின் விக்டரி கிடைச்சது எதனால? பிரம்மோஸ், அந்த மிசைல் இல்லையா? பிரம்மோஸ், பிரம்மோஸ். ஓகே, பிரம்மோஸ் அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம்? அது சாஸ்திரியமா? தெரியலையே சுவாமி, என்ன சொல்லுவோம்?
அஸ்திரங்கள்ல ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு சொன்னா அது பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரம். ஆஹ் இல்லையா? ஆமா அஸ்திரங்கள்ல மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னா அது பிரம்மாஸ்திரம் தானே? ஆமா பிரம்மாஸ்திரம் தானே? ஆமா. ஓகே. ராமாயணத்துல ராமன் how many times that he used that weapon பிரம்மாஸ்திரம்? எனக்கு தெரிஞ்சு 2 தடவை. 2 தடவை. என்னென்ன என்னென்ன? ஒண்ணு ராவணனோட யுத்தத்துல, இன்னொன்னு வெரி குட் வெரி குட். காகாசுரனோட. ஒண்ணு ராவணனோட யுத்தத்துல, இன்னொன்னு காகாசுரோட யுத்தத்துல. கரெக்டா? ஆமா ஆமா கரெக்ட் தானே? சரி, ஓகே. இப்ப பாரு, ராவணனுடைய யுத்தத்துல ராமன் பிரம்மாஸ்திரத்தை எப்ப யூஸ் பண்ணினா? சம்ஹாரம் பண்ணும்போது கடைசி நாள். லாஸ்ட். கரெக்டா? ஆமா. ஆல்மோஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த வார். ஆ அதாவது ஒன்லி யூசிங் திஸ் பிரம்மாஸ்திரம், யூஸ் திஸ் பிரம்மாஸ்திரம். அதுக்கப்புறம் தான் வார் மொத்தம் க்ளோஸ். ஏன்னா ராவணன் போயிட்டான். கரெக்ட் தானே? கரெக்ட். கேஸ் சரி, க்ளோஸ். பிரம்மாஸ்திரத்தை முதல்ல யூஸ் பண்ணினாரா? இல்லையே. இங்க பாரு, த மோஸ்ட் பவர்ஃபுல் டெமன் இஸ் ராவணா. Am I right? ஆமா Got the boon from Brahmadeva itself. ஓகேவா? ஆமா. அவ்வளவு மோஸ்ட் பவர்ஃபுல் ராவணனுக்கு பிரம்மாஸ்திரத்தை எப்ப யூஸ் பண்ணின? கடைசி நாள் யுத்தத்தனிக்கு. ஃபைனல்ல தான். ஆமா. வேற காகாசுரனுக்கு பெருமாள் எப்ப பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணினாரு? உடனே இம்மீடியட்லி அவர் காகாசுரனை பார்த்தோன்னே பிரம்மாஸ்திரத்தை விட்டார். அடிச்சாரா? ஆமா. இப்போ நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு காகாசுரன் ராவணன் மாதிரி அவனுக்கு அவ்வளவு பவரா, அவ்வளவு பெரிய ஆளாம ஒரு காக்கா தானே? அந்த காக்கா அடிக்கிறது ஒரு கல் இருந்தா போறாதா? எதுக்கு பிரம்மாஸ்திரம்? ஆமால, எதுக்கு பிரம்மாஸ்திரம்? ஓய், நான் தான் கேள்வி கேட்கணும், நீ கேள்வி கேட்க கூடாது. தெரியலையே சுவாமி, ஒரு காக்கா அடிக்கிறதுக்கு அவர் எதுக்கு அவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணிருக்கணும்? பிரம்மாஸ்திரம் இதுவே. அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன், எக்ஸ்பென்சிவ் வெப்பன் அப்படி வச்சுக்கோ. இல்ல? ஆமா. இது இன்ஃபேக்ட் வாலிக்கு யூஸ் பண்ணல, அந்த ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசாலுக்கு யூஸ் பண்ணல. இது ஒரு சின்ன ரயட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நியூக்ளியர் வெப்பன் போடுற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி? பாத்தியா? இல்ல அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் நாமோனா, ராமன் ஹூ இஸ் த கிரிமினல் அப்படின்னு பார்க்கல, வாட் இஸ் த ரேட் ஆஃப் த கிரைம் அப்படின்னு ராமன் பார்க்கறான். ஓகே, அப்ப காகாசுரன் பண்ணது இன்னும் பெரிய தவறு ராவணனை கம்பேர் பண்றதுக்கு அப்படின்னு பாக்குறாரா? ஆமா, பிகாஸ் ராவணன் பிராட்டியை அழைச்சிட்டு போய், அதாவது ஜெயில வச்சா, மயமுறுத்தினா, மிரட்டினா, உருட்டினான். ஆனா அவனை டச் பண்ணல, ஓகே, டார்ச்சர் பண்ணினான், அவளை டச் பண்ணல. வேற காகாசுரன் என்ன பண்ணான்? பிராட்டி திருமேனி இல்லையா, அவளுடைய உடம்ப தன்னுடைய கூர்மையான மூக்கால குத்தி அதுல இருந்து ரத்தம் வழிய வச்சான்ல. How cruel he is இல்லையா? எக்ஸாக்ட்லி. காகாசுரன் பிசிக்கலி தாயார ஹார்ம் பண்ணான். ரொம்ப கொடுமையான ஒரு அசுரன். அவன் பண்ண தப்பு ரொம்ப டாலரபிளான இல்லாத ஒரு தப்பு. அதான் ரேட் ஆஃப் த கிரைம் இல்லையா? ஆமா. நீங்க சொன்னாலே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது சுவாமி. இன்னைக்கு கூட நம்ம கான்ஸ்டிடியூஷன், அதாவது பாரத் கி சம்விதான் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கிரிமினல்ல பனிஷ் பண்றச்சே அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல், அவன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை ஜெயில் போயிருக்கான், இல்ல இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கான்னு அவன் பார்க்கவே மாட்டானா. இப்ப ஹியரிங்ல என்ன கிரைமுக்கு அவனை பனிஷ் பண்றாலோ அந்த கிரைமுக்கு ப்ரொபோர்ஷனலா என்ன தப்போ அதுக்கு ஈக்குவலா தண்டனை மட்டும்தான் கொடுப்பாரே தவிர இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் அவனோட பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டாராம். அதுதான் நியாயம், அதுதான் ஜஸ்டிஸ். இது டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டிலாம் கொலோனியல் டைம்ல இது இப்ப நம்ம ஃபாலோ பண்றது. இவர் திரேதாயுகத்திலேயே நம்ம லா சிஸ்டத்தை பெட்டரா இன்னும் ஃபாலோ பண்ணியிருக்காரு போல இருக்கே.
எல்லாம் நமக்கு ராமோ விக்கிரகவான் தர்மஹாமா, அவன் தான் அவன் தானமா தர்மம், அவன் தானமா நியாயம், அவன் தானமா நமக்கு எல்லாமே. அதனால்தான் நமக்கு ராமன். இதுதான், அதனால்தான் இது ராம பூமி. சோ நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டம்ன்றது ராமர் தான். அன்டவுட்லி. புரியுதா? இப்பவா இதுக்கு என்னவோ அவனை கலர் பூசலாம். ஆனா எல்லாமே என்னன்னா, தர்மாத்மா சத்தியசந்தஸ்ச ராமோ தாசரதின்னு சொல்றோமே நம்ம. ராமன் தர்மாத்மா சத்தியசந்தன், இப்படி எல்லாம் அவனை பத்தி நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கோமே நம்ம. அதனால்தான் அந்த ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ராமன் பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன். யாருக்கு எப்படி அவன் தண்டனை கொடுத்தானா அந்த தண்டனை அவனுக்கு அவனுடைய கிரைமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை யார் சொல்றா? வாலியினுடைய ஒய்ஃப் தார சொல்றான். சோ அதனால அது ஒரு விஷயம். ஓகே, நம்ம லெட்டர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் சப்ஜெக்ட். இது மூலமா நாம ஒரு மெசேஜ் கொடுக்கணும். என்ன கொஸ்டின் இப்ப? வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் ஆபரேஷன் சிந்தூர் அண்ட் ராமாயணம் தானே? ஆமா இல்லையா? அந்த ஆபரேஷன் சிந்தூர் நமக்கு கொடுத்ததான விக்டரி எது? பிரம்மோஸ் தானே? ஆமா, கரெக்ட் தானே? இப்போ காகாசுரனுக்கு பெருமாள் இமிடியட்லி he used that weapon. என்னது? பிரம்மாஸ்திரம். கரெக்டா? சோ அந்த பிரம்மாஸ்திரம் விரட்டுச்சு. அது வரலும் சும்மா நான் இதை பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு இருந்த காகாசுரன் என்ன பண்ணா, சுத்தி சுத்தி போனான். ஒவ்வொருத்தரையா சப்போர்ட் கேட்டான், ஒவ்வொருத்தரையா கூட்டி என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னா எல்லாரும் பிரம்மாஸ்திரத்துடைய பவரும் ராமனுடைய கரேஜையும் பார்த்தா ஐயா ஆள விடுன்ட்டா. கட்சியில காகாசுரன் என்ன பண்ணான்? என்னாச்சு? கதை ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு சுவாமி. என்ன சொல்ல வர நீ? காகாசுரன் போய் யுஎஸ் கிட்ட கேட்டான், டர்க்கி கிட்ட கேட்டான்னு சொல்ல வரேன் சுவாமி. எங்கேயும் போய் கடைசியில வானா போறோம் இத்தோட நிறுத்திக்கலாம் அப்படிதான் கால விழுந்தா. ஆமா, கரெக்டா? கரெக்ட். அதாவது எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் அன்னைக்கு தேசிகர் சொன்னார். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் பாகிஸ்தான் போர்ன்னு சொல்லலாம் போல இருக்கு. அதனாலதான் நாம சாப்பிடுற ஸ்வீட்டு கூட இனிமே மைசூர் பாக் கிடையாது, மைசூர் பாக். எப்படி எப்படி ஆபரேஷன் சிந்தூர விக்டரிய செலிப்ரேட் பண்ற நாமோ இனிமே ஸ்வீட் கூட நோ மைசூர் பாக், இட் இஸ் கால்ட் அஸ் மைசூர் பாரத். இன்னைக்கே பண்ணி சாப்பிடலாம் சுவாமி. மைசூர் பாரத் இன்னும் ஸ்வீட்டா இருக்கும் போல இருக்கு. இப்ப பாரு, இதுக்கும் ஆபரேஷன் சிந்தூருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொன்னா, ராமன் எப்பொழுதும் சீத நெத்தியில அவன் தான் சிந்தூர் இட்டு விடுவான். அதே மாதிரி சீத ராமன் நெத்தியில சிந்தூர் இட்டு விடுவான். வெற்றி திலகம் வீர திலகம் விடுவான். அன்னைக்கு அந்த காக்காசுரன் எபிசோட் போது இல்லையா, ராமன் என்ன பண்ணினா தாயாரோட மடியில படுத்திருந்தார். சீத மடியில படுத்திருந்தா. கரெக்டா? கரெக்ட். ரிலாக்ஸ்டா அவ ஹனிமூன் கப்புள் என்ஜாய் பண்ணிருந்தான், ராமனும் சீதையும். அது சித்திரக்கூட்டம். ஓகே ஃபைன். அந்த இடத்துல அழகா அவ ரெண்டு பேரும் ஏகாந்தமா இருந்தா, தனியா இருந்தா. அப்ப காக்காசுரன் சீதையின் தேகத்தை கீண்டி தீண்டி அதிலிருந்து அப்படியே அந்த பாயிலிங் பிளட், ஹாட் பிளட் அது ராமனுடைய நெத்தியில சுள்ளுன்னு விழுந்தது. ஓ ஆமா, மடியில தானே படுத்துட்டு இருக்க. ஆமா சரியா? பிராட்டியுடைய மேனியை தானே தீண்டினான் காகாசுரன். அதுல இருந்து ராமனுடைய மூஞ்சில தெரிச்சது. ஓ நன்னா தூங்கி இருக்கச்சு, நல்ல ஒரு ஹாட் பிளட் டக்குன்னு டிராப் விழுந்து அப்படி இருக்கும். டக்குன்னு இருந்தான் ராமன். யாரா பண்ணதுன்னு பார்த்த உடனே காக்காசுரன் தெரிஞ்சு போச்சு. ஓகே இல்லையா? ஆமா. இப்போ ராமன் நெத்தியில சிந்தூரம் இடுவது யாரு? சீதை. ஆமா. சீதையின் நெற்றியில் வெற்றி திலகம், அந்த சிந்தூரத்தை இடுபவன் யாரு? ராமன். ஆனால் சீதையின் மடியில ராமன் படுத்து சீதையினுடைய ரத்தம் ராமன் நெத்தியில் சிந்தூரமாக செதறியது.
அதாவது தாயார் ராமருக்கு தான் ரத்தத்துல சிந்தூரம் விடுறா அப்படின்றதுதான் ஆபரேஷன் தாயார் இடல, தாயார் இடலையே, தாயாருடைய ரத்தத்தை ராமன் நெற்றியில் தெறிக்க வைத்தவன் காக்காசுரன். ஓ இல்லையா? ஆமா. அந்த மாதிரி இந்த பாரத தாயின் ரத்தம் சிந்தியது. காக்காசுரனை போல அடாத காரியம் பண்ணினவர்களினாலே, அந்த அடாத காரியம் செய்தவர்களாலே பாரத அன்னையின் ரத்தம் சிந்தியது. உடனடியா இப்படி அந்த அப்படி ரத்தம் கொதிக்கிறது இல்லையா, ரத்தம் கொதிச்சது இல்லையா, அதுக்கு உடனே என்ன பண்ணார்? பிரம்மாஸ். ராமன் என்ன பண்ணார்? உடனே கல்ல தூக்கி அடிக்க வேண்டிய காக்காவுக்கு பிரம்மாஸ்திரத்தை விட்டாரோ இல்லையோ ராமன். அதேதான், ரத்தம் தெரிக்கும் போது பிரம்மோஸ் வரும் இல்லையா? ரத்தம் கொதித்தது. பாரத அன்னைக்கு ஏற்பட்டதான துயரத்தை துடைப்பதற்காக உடனடியாக பிரம்மாஸ்திரம் ஏவப்பட்டது. அந்த பிரம்மாஸ்திரம் காக்காவை கடைசியில கொண்டு வந்து காலில் விழ வச்சது. அதுதான் சீஸ்ஃபயர்னு சொல்றா. அப்ப சீஸ்ஃபயர் தான் மாடர்ன் சரணாகதியோ? எக்ஸலன்ட், எக்ஸாக்ட்லி. எத்திசையும் உழன்றோடி இல்லையா? என்ன பண்ண? அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ ச பித்ராச்ச பரித்யக்தா சுரைச மகரிஷிபிகி நம்ம வாக்கியம் இருக்கு ராமாயணத்துல. அவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவா இருந்தாலோ இருப்பாளோ, இவெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சானோ எல்லாரும் கதவை சாத்திட்டா, ஐயா ஆள விடுட்டான். கடைசியில என்னாச்சு? வேற வழி இல்லாம வந்து ராமர் கால சீஸ்ஃபயர் கேக்குற மாதிரி ஆயிடுத்து. அதுதான் இப்ப இதுக்கு என்ன பேரு? ஆபரேஷன் சிந்தூர். ஆமா, அழகான நெற்றி திலகம் இட வேண்டிய இடத்தில் ரத்தத்தை தெறிக்க விட்ட காரணத்தினாலே பிரம்மாஸ்திரம் பாய்ந்தது. அடியேன் அதுதான் வந்து அந்த ராமாயணத்துல இருந்த ஆபரேஷன் சிந்தூர் அண்ட் இப்ப கலியுகத்துல நடந்த ஆபரேஷன் சிந்தூருக்கும் இருக்கிற அனுபவம். அன்னைக்கு காகாசுரன் வந்து தாயாரோட ரத்தத்தை சிந்த வச்சதுனால ராமர் அன்னைக்கு காகாசுரனுக்கு பிரம்மாஸ்திரம் விட்டார். இன்னைக்கு இந்த டெரரிசம் வந்து நம்ம பாரத மாதாவோட பூமியில ரத்தம் சிந்த வச்சதுனாலே இங்கேருந்து நம்ம பிரம்மோஸ் விட்டோம். எப்படி இருக்கு? சூப்பர் சாமின், அழகான அனுபவம். என்ஜாய் பண்ணியா? சூப்பர் சாமின், அடியேன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது அந்த கியூரியாசிட்டி கேட்ட ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இன்னும் அதிகமான ஒரு ஆன்சர். இப்படி எபிக்ஸையும், அதாவது நம்மளோட புராணங்கள் சாஸ்திரங்களையும் இன்னைக்கு நடக்கிற விஷயத்தையும் இப்படி ரிலேட் பண்ண முடியும்னு யோசிச்சு கூட பார்த்தது இல்லை. இந்த மாதிரி இன்னும் பல இன்சிடென்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ரிலேட் பண்ணி நம்ம பேசினாதான் இன்னைக்கு நடக்கிறத எப்படி தவிர்க்க முடியும், நாளைக்கும் காக்காக்கு எப்படி பிரம்மாஸ்திரம் உடனுமா எப்படி பார்க்க முடியும் அப்படின்றத அடுத்து வர ஜெனரேஷனால கத்துக்க முடியும். சூப்பர். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இத பத்தி டிஸ்கஸ் பண்றியா? எல்லாருக்கும் குங்குமம் இட்டு விட்டு நெத்திக்கு இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன் பிரம்மாஸ்திரம் ஆபரேஷன் சிந்தூர் இன் ராமாயணம், ஆபரேஷன் சிந்தூர் இன் கலியுகம் என்ன அப்படின்னு சொல்லணும். சூப்பர்மா, சூப்பர். எனக்கு ஒரு காலக்ஷேபத்துக்கு டைம் எடுத்து நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாமா? அடியேன் நமஸ்காரம். ஜெயகருட சூப்பர்மா. அடியேன் சாமி. ஜெயகருட. ஃபைன்.